ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ சட்னி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 இதழோட பூவை எடுத்துக்கிறேன். வாழைப்பூவில் உள்ள 3 இதழோட பூவை எடுத்துக்கிறேன். எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு இதில் உள்ள அந்த காம்பையும் அந்த ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு பாதி வறுப்படும் போதே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இதுவும் ஒரு அரை பதம் வறுப்பட்ட உடனே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியான காஞ்ச மிளகாங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ நான் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஏன் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு பாதி வறுப்படும் போதே நீங்கள் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன்னா, இப்போ பாருங்கள், இந்த வாழைப்பூ நம்ம சேர்க்கும் போது நல்லா கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் முழுசாக வறுப்பட்டுரும். பாருங்கள், வாழைப்பூ நல்லா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். இப்போ புளி சேர்த்துக்கிறேன். இது புளி எப்போவுமே நான் வாங்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கரைச்சி கொதிக்க வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அந்த புளி யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளி நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்காது, அப்போ நீங்கள் 1 கொட்டை புளி சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு கிரேப் சைஸ் புளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்க வேண்டியதெல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காவும் 1 ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஆறின பிறகு இதை நம்ம அரைச்சிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், சட்னி ரெடி. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, இது நம்ம நார்மல் தாளிப்பு தாங்க. 1 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கருவேப்பிலை நிறைய கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், நல்லா வாங்கி வாஷ் பண்ணி கடாயில் ஒரு 2 பரட்டி கொஞ்சம் மொறுன்னு ஆற வரைக்கும் வெறும் கடாயில் பரட்டிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. இப்போ தாளிப்பு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, உங்களோட சூப்பர் வாழைப்பூ சட்னி ரெடி. குழந்தைங்க தாராளமாக இதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.